கிளாம்பாக்கத்திலிருந்து பேருந்துகளை இயக்க அவகாசம் வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கும் ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் அன்பழகன், சென்னை நகரத்திற்குள் ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படலாம் என உச்சநீதிமன்றத்தின் ஆணை இருக்கும் நிலையில் தங்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்வதை தவிர வேறு வழியில்லை என்று தெரிவித்திருக்கிறார். 4 நாளாக காலி பண்ண முடிய விஷயம் அது. கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருந்துகள் இருக்குது. ஒரு பேருந்துகளுக்கு 12 பயணிகள் இருக்காங்க. இதெல்லாம் உடனடியாக காலி பண்ணுற விஷயம் அது. அரசு ஏன் இந்த 2 நாளில் அவ்வளவு தீவிர நடவடிக்கை எடுக்கிறாங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் 60,000 பயணிகள் இன்றைக்கு புக் பண்ணியிருக்காங்க. இந்த தொடர் விடுமுறையில் 2 லட்சம் பயணிகள் முன்பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய பாதிக்கப்படும் போது பயணிகள் தான். அதனால் பயணிகளின் நலன் கருதி உடனடியாக தமிழக முதல்வர் அவர்கள் தலையிட்டு இந்த பிரச்சனை எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி பயணிகள் பாதிக்காத வண்ணம் உடனடி நடவடிக்கை எடுக்கலாம். நாங்கள் மதுரைக்கு போகிறோம். இங்கே 3 மணிக்கு பஸ்ஸு கிளம்புது. நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் உள்ள அனௌன்ஸ்மெண்ட் அரசு அறிவுறுத்தல்படி 7 மணிக்கு மேலே இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ எதனால் நிற்கிதுன்னே தெரிய மாட்டேங்குது. இங்கே உள்ள டிரைவர்ஸே ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அப்போ போலீஸ் பாதுகாப்போடு இந்த பஸ்ஸை வெளியே விடணும் 7 மணி வரைக்கும்னா. ஸோ இது பொதுமக்களுக்கு எவ்வளோ பெரிய சிரமத்தை கொடுக்குது. எல்லோரும் அடுத்தடுத்து போய் அங்கேருந்து வேறு எங்கேயாவது போகணுன்னு பிளான் பண்ணியிருப்பாங்க.